கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இங்கு இந்த வசனத்திலேருந்து நம்ம 2 காரியங்களை மெயினாக நம்ம புரிந்து கொள்ளலாம். முதலாவது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சிருஷ்டிகர்த்தர், சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று அருமையாய் அவருக்கு ஒரு பெயர் இங்கு சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அவர் என்ன செய்வாராம்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற வல்லமை உடையவராக இருக்கின்றார். உங்க வீட்டில் என்ன குறைச்சல் இருக்குது, எந்த பகுதியில் குறைச்சல் இருக்குது அல்லது இல்லாமல் இருக்கிறது, அதை அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எப்படி ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி தீர்க்கதரிசி கடன் பட்டதுனால தன்னுடைய 2 குமாரர்களையும் அழைத்து கொண்டு வந்து அவர் தீர்க்கதரிசியிடம் கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், உன்னிடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறார். அப்போ எண்ணெய் மட்டும்தான் ஒரு குடத்துல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ எவ்வளவு வெறுமையான பாத்திரங்களை எல்லாம் அண்டை அயலகத்தாரிடம் கேட்டு வாங்கி வீட்டை பூட்டி கொண்டு உன் குமாரரோடு இருந்து நீ அந்த எண்ணெயை மற்ற பாத்திரங்களை வார்த்து அதை நிரப்பு. எப்போ பாத்திரம் இல்லையோ அப்போ அது நின்று போகும் எண்ணெய் வருவது என்று சொல்லி அனுப்புகின்றார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் அது செய்கிற அற்புதத்தை பார்த்தீங்களா? அவர் ஒரு குடம் எண்ணெயை வைத்து எல்லா காலி பாத்திரங்களையும் எவ்வளவு அந்த பெண் சேகரிக்க முடிந்ததோ சேகரிக்க முடிந்த அளவு சேகரித்து தன்னுடைய வீட்டிற்குள்ளாக வைத்து அவள் அதில் வார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நிரப்புகின்றார். இல்லை கொஞ்சம் போதும், அவள் சேகரித்து வைத்த பாத்திரத்தில் இத்தனை % தான் நிரப்ப முடியும் என்று அல்ல, 50% தான், பாதி பாத்திரங்கள் தான் நிரம்பின அல்லது 3/4 பாத்திரம் தான் நிரம்பின என்று அல்ல. ஆனால் தேவனுடைய வல்லமை எப்படி இருக்குதா? எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறவர், எல்லாவற்றால் நிரப்புகிறவர். அவர் வாழ்க்கையில எந்த பகுதியில நமக்கு என்ன குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாடை அழகா அவர் எதை கொண்டு நிரப்ப வேண்டுமோ அதை கொண்டு நிரப்புகிற வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். உங்க குடும்பத்துல கூட ஒருவேளை ஐயோ இந்த நபர் இருந்திருந்தால் ஒருவேளை எங்கள் காரியமெல்லாம் இப்படி இருக்குமே என்று சொல்லி உங்களை விட்டு கடந்து போன நபரை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் அந்த இடத்தை நிரப்பி ஆண்டவரே அந்த நபர் செய்வதை விட இன்னும் மேலான காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். இதனோடு கூட இன்னொரு காரியம் இதில் சொல்லப்படுகிறது. சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இன்னொரு பக்கம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நம்ம எல்லாரும் உலகம் முழுவதுமாக கூட்டி இசைவாய் சேர்க்கப்பட்டு கட்டப்பட்டு வருகின்றது. அதற்கு பிதாவாகிய தேவன் யாரை தலையாக வைக்கிறார் என்றால் கிறிஸ்துவையே தலையாக வைக்கின்றார். தன்னுடைய மக்களை மீட்டு எடுத்து ரட்சித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவை, தன் குமாரனாகிய கிறிஸ்துவை என்ன செய்கிறாராம் பாருங்களேன். 20வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி உயர்த்துகிறான் என்று பாருங்களேன். அழகா எல்லா துரைத்தனத்துக்கும் எல்லா கர்த்தத்துவத்துக்கும் வல்லமைக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கின்ற எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தினாரா. அவர் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
அவரை சபைக்கு தலையாக ஏற்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நமக்கு தலையாக இருப்பவர் கிறிஸ்து தான். இந்த ஒரு மேலான ஒரு நாமத்தை, தலைமையை தேவன் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். பிரியமானவர்களே, எனவே கிறிஸ்து தலையாகிய கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இந்த நாளிலே கூட திருச்சபைக்கு, நீங்கள் ஆலயத்திற்கு, ஆராதனைக்கு தவறாமல் செல்லுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட விசேஷமாக கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரை எல்லாவற்றாலும் நிரப்புகிற உம்முடைய வல்லமை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. ஆண்டவரே, கடன் மற்றும் ஆண்டவரே நடக்க முடியாமல் தடைகளோடு இருப்பவைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இதோ எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டவரை எதை கொண்டு நிரப்பினால் நிரப்ப முடியுமோ அப்படி நிரப்புகிற கர்த்தர் அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இதோ சரீரமாகிய சபைக்கு நீர் கிறிஸ்துவை தலையாய் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர். இதோ அவர் உமக்கு கீழ்ப்படிந்து சிலுவையிலே மரணபரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தபடியினாலே கிறிஸ்துவை இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறீர். தேவ பிள்ளைகளும் கூட உமக்கு கீழ்ப்படிந்து வாழ உம்மால் கனம் பெற நீர் கிருபை செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.